இப்படி கொடுக்க மறந்து காரணங்களை காட்டி எந்த மனுஷனும் கர்த்தருடைய சந்நிதியில் நிலைத்திருக்க முடியாது, மட்டுமல்ல ஆக்கினிலிருந்தும் தப்பிக்கவும் முடியாது. தேவன் நமக்கு கொடுத்த தாளந்தை, தேவன் நமக்கு கொடுத்த காலத்தை பயனுள்ளதாக மாற்றி அநேகருக்கு பயனாக இருக்க தேவன் அழைத்தால் தாமதப்படுத்தாமல் செய்யுங்கள். நமக்கு நல்லது, நமக்கு கெட்டது என்று மனிதனுடைய சிந்தனையில் யோசிக்காமல், அதாவது ஆகானை போல நாம் சிந்திக்காமல், அதே போல நலமானவைகள் என்று முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளை அழிக்க மனதில்லாமல் விட்டுவிட்டதை போல இது மனித சிந்தனை. தேவன் ஒன்றை வேண்டாம் என்று சொன்னால் விட்டு விடுவதே கர்த்தருக்கு பிரியமானது. நம்முடைய பார்வைக்கு நலமானது தேவனுக்கு நலமானவைகள் அல்ல என்பதை நாம் உணர்ந்து